ஹலோ காய்ஸ், ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். ஸோ அப்பா ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ வந்து ஈவினிங் ஸ்நாக் எதாவது பண்ணி கொடுக்கலான்ட்டு மல்லாட்டை தான் வேக வச்சு கொடுத்துருந்தேன். அப்பாவுக்கு வந்து வீட் பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஒன்று போட்டு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து ஈவினிங்கில் காஃபி கொடுக்குற பழக்கலாம் இல்லை. ஸோ ப்ரெட்டை பார்த்துட்டு தேங்காய் பால் எடுத்து ப்ரெட்டில் போட்டு கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வீட்டில் வந்து தேங்காயில் காஃபியில் வந்து ப்ரெட்டை ஊற வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்கல, என்கிட்டயே மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்பா வந்து ஃப்ரூட்ஸ்லாம் நிறையவே வாங்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து அட்லீஸ்ட் வந்து ஃப்ரூட் சலாட் பண்ணி கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஆப்பிள், கோவா எல்லாமே போட்டு என்னோடய பாசத்தையும் போட்டு என் ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ மூஞ்சில் பார்க்கணுமே அவ்வளோ ஒரு புன்னகை. பிடிச்ச டிஷ்ஷு கொடுத்தா அவ்வளோ சிரிப்பு வந்துடும் என் ஹஸ்பண்டுக்கு. நைட்டுக்கு சிம்பிளாக வந்து இட்லி உப்புமா தான் பண்ணியிருந்தேன். நைட்டு ஒரு 11:30 இருக்கும். சடனாக பிளான் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு ரைட் போயிட்டு வரலான்ட்டு ஃபேமிலியோட எல்லாருமே கிளம்பியிருந்தோம். நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த குட்டி பசங்க தான் ஃபர்ஸ்ட் கிளம்பி ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க. பாவம் எங்கள் அம்மா தான் இவங்க 2 பேரையும் வச்சு சமாளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாளைக்கு வர வீடியோவில் எங்கே போயிருந்தோன்ட்டு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.